வணக்கம். பகவத்கீதையில கிருஷ்ணர் நமக்கு வாழ்க்கைய வாழ ரெண்டு பாதைகளை காட்டுறார். ஒன்னு சுயநலத்துக்காகவும் புலன் இன்பத்துக்காகவும் மட்டுமே வாழ்றது, இன்னொன்னு எந்த பலனையும் எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யறது. இந்த ரெண்டு பாதைக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை தான் நாம இன்னைக்கு அத்தியாயம் 3ல இருந்து பார்க்க போறோம். வாங்க, இந்த ஆழமான ஞானத்தை நம்ம சேர்ந்து புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுங்கிற அந்த சுழற்சியை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் சுயநலமா வாழ்றதுல என்ன ஆபத்து இருக்குன்னு ஒரு எச்சரிக்கையை புரிஞ்சுக்கலாம். பிறகு அதுக்கு நேர்மாறா விடுதலை அடைஞ்ச ஒரு ஆத்மாவோட நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா அந்த நிலையை நாமளும் அடைய என்ன வழி அப்படிங்கறத பத்தியும் ஆழமா பார்க்கலாம். இந்த ஸ்லோகங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். யாகம்னா வெறும் நெருப்புல நெய்ய ஊத்துற சடங்கு மட்டும் கிடையாது. அது ஒரு பிரபஞ்ச சுழற்சி. நாம நம்ம கடமைகளை செய்யும்போது அது தேவர்களுக்கும் இயற்கைக்கும் ஒரு விதமான அர்ப்பணம் மாதிரி போகுது. பதிலுக்கு அவங்க நமக்கு மழையையும் வளத்தையும் கொடுத்து ஆசிர்வதிக்கிறாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்குறதுல தான் இந்த உலகமே சமநிலையில இயங்குது. இந்த சுழற்சி தான் நம்ம பார்க்க போற ஸ்லோகங்களோட அடித்தளம். சரி, அப்போ இந்த பிரபஞ்ச சுழற்சியில பங்கெடுக்காம நான் நல்லா இருக்கணும், என் ஆசைகள் நிறைவேறணும்னு சுயநலமா மட்டுமே ஒருத்தர் வாழ்ந்தா அவரோட நிலைமை என்ன? இங்கதான் கிருஷ்ணர் தன்னோட முதல் ரொம்ப கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கிறார். ஸ்லோகம் 3.16 ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் நானுவர்த்தயதி இஹ அகாயுரிந்திரியாராமோ மோகம் பார்த்த சஜீவதி. இந்த ஸ்லோகத்துல ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. முதல் வார்த்தை அகாயுஹு. இதுக்கு அர்த்தம் பாவம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்பவன். ரெண்டாவது இந்திரியாராமகா, அதாவது தன்னோட புலன் இன்பங்கள்ல மட்டுமே சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறவன். இந்த ரெண்டு வார்த்தைகளும் சேர்ந்து ஒரு ரொம்ப சோகமான ஒரு சித்திரத்தை காட்டுது இல்லையா? அப்போ கிருஷ்ணர் சொல்ல வர்ற விஷயம் ரொம்ப தெளிவு. யார் ஒருத்தர் இந்த பிரபஞ்ச சுழற்சிக்கு தன்னோட பங்களிப்பு கொடுக்காம வெறும் தன்னோட புலனின்பத்துக்காக மட்டுமே வாழ்றாரோ அவரோட வாழ்க்கை பாவ நிறைஞ்சது மட்டும் இல்ல, அது ஒரு வீணான வாழ்க்கைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார். இது ஒரு பெரிய எச்சரிக்கை. இப்போ அந்த எச்சரிக்கைக்கு அப்படியே நேர்மாறா கிருஷ்ணர் ஒரு உன்னதமான நிலைய பத்தி விவரிக்கிறார். அதாவது சுய உணர்தல் அடைஞ்ச விடுதலை பெற்ற ஒரு ஆத்மாவோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். ஸ்லோகம் 3.17 யஸ்த்வாத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஸ்தஸ்ய காரியம் ந வித்யதே. இப்ப பாருங்க, முற்றிலும் வேற மாதிரி வார்த்தைகள். ஆத்ம ரதிஹ், அதாவது தனக்குள்ளேயே தன்னோட ஆத்மாவிலேயே சந்தோஷமா இருக்கிறவர். அடுத்தது ஆத்ம திருப்தகா, அதாவது தனக்குள்ளேயே முழு திருப்தி அடைஞ்சவர். இவங்களோட சந்தோஷத்துக்கு வெளியிலிருந்து எதுவுமே தேவைப்படாது. இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் தனக்குள்ளே முழுமையான திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா அவருக்கு வேதங்கள் சொல்ற எந்த கடமைகளும் கூட கிடையாதுன்னு கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா அந்த கடமைகளோட நோக்கமே மனசு தூய்மைப்படுத்துறது தான். அந்த நிலையை அவங்க ஏற்கனவே அடைஞ்சிட்டாங்க. ஸ்லோகம் 3.18 நைவ தஸ்ய கிருதேனார்த்தோ நா கிருதேநேஹ கஷ்சனா ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சித் அர்த்தவ்யாபாஸ்ரயஹ. இந்த நிலையை இன்னும் தெளிவா விளக்குறார் கிருஷ்ணர். சுய உணர்தல் அடைஞ்ச ஒரு ஞானி ஒரு வேலையை செய்யறதால அவருக்கு எந்த லாபமும் இல்ல, செய்யாம விடுறதால எந்த நஷ்டமும் இல்ல. அவரோட மனநிறைவு அவருக்குள்ள இருந்தே வர்றதால அவர் இந்த உலகத்துல வேற யாரையுமே சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ இந்த ரெண்டு பாதைகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் புலன்களுக்கு அடிமையா பாவம் நிறைஞ்ச வீணான வாழ்க்கை, இன்னொரு பக்கம் ஆத்மாவில திருப்தி அடைஞ்சு எல்லா கடமைகளோட சுமையிலிருந்தும் விடுபட்டு முழு சுதந்திரத்தோட வாழ்ற வாழ்க்கை. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? சரி, அந்த விடுதலை அடைஞ்ச நிலை ஒரு பெரிய இலக்கு, அது ரொம்ப உயர்ந்தது. ஆனா அந்த இலக்கை நோக்கி போற நாம இந்த உலகத்துல எப்படி வாழணும், அதுக்கு தான் கிருஷ்ணர் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு வழியை இப்ப காட்ட போறார். ஸ்லோகம் 3.19 தஸ்மாத் ஆசக்தஹ சததம் காரியம் கர்மா சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்மா பரமாப்னோதி பூருஷா. இதுதாங்க கர்மயோகத்தோட சாரம். கிருஷ்ணர் சொல்றார், அதனால நீ செய்யற செயலோட பலன்கள் மேல எந்த பற்றும் வைக்காம உன்னோட கடமைய மட்டும் செய். அப்படி பற்றில்லாம கடமைய செய்யறதால ஒருத்தன் பரம்பொருளையே அடைய முடியும். இங்க நம்ம செய்யற செயல் முக்கியம் இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற நம்ம மனநிலை தான் ரொம்ப முக்கியம். இப்படி பற்றில்லாம கடமை செய்ய முடியுமா? இது சாத்தியம்தானா? இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை கிருஷ்ணரே சொல்றாரு. அவர் ஜனகர் மாதிரி பெரிய மன்னர்களை பத்தி பேசுறாரு. ஸ்லோகம் 3.20
கர்மணைவ ஹி சம்சித்திமாஸ்திதா ஜனகாதய லோகசங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. ஜனகர் மாதிரியான பெரிய மன்னர்கள்லாம் சுய உணர்தல் அடைஞ்ச ஞானிகள் தான். ஆனாலும் அவங்க தங்களோட அரசாட்சி கடமைகளை தொடர்ந்து செஞ்சாங்க. ஏன்? அவங்களுக்கு அதனால எந்த லாபமும் இல்ல. ஆனா லோக சங்கிரகம், அதாவது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கணும், இந்த உலகத்தோட நலனுக்காக உழைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக செஞ்சாங்க. பற்றற்ற செயலுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியுமா? ஆக இந்த 5 ஸ்லோகங்களும் நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலையும் இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? அது வெறும் சுயநலமா இல்ல உலக நலனுக்கான ஒரு பற்றற்ற கடமையா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் நம்ம வாழ்க்கையோட மொத்த அர்த்தமும் அடங்கியிருக்கு. இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, பெங்காலி மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகள்லையும் சீக்கிரமா கொண்டு வர போறோம். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட குறிக்கோள். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காள மகான்கள், அப்புறம் ஆதிசங்கரரோட தெய்வீக கதைன்னு தினமும் பல விளக்கங்களை நீங்க பார்க்கலாம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி பதிவுகள் உங்களை வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்குங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா எரிய வைப்போம்.